நேயர்களுக்கு வணக்கம். என் ஊர்ல வந்து நீ ஜெயிச்சுட்டு போனா உன் ஊர்ல வந்து நான் ஜெயிச்சுட்டு போவேன். இன்னைக்கு ஆர்சிபி பிபிகேஎஸ் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒன் சைட் மேட்ச் ஆகிடுது. இதுவும் நானும் நல்லா இருக்கும். டஃப் ஃபைட் நேற்று சொன்னேன், 50-15 சொன்னேன், எல்லாத்தையும் சொன்னேன். ஏன்னா எதிர்பார்த்தேன் நல்லா இருக்கும்னு. மேட்ச் ரொம்ப ஆர்டினரியா போயிடுது இந்த மேட்ச். ஓகே. இதுக்கு வந்து காரணம் வந்து ஆர்சிபி போலர்ஸ் எல்லாரும் அருமையாக போட்டாங்க. அந்த நல்ல ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அழகாக போட்டாங்க. அவங்க ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் போட்டாங்க. இத்தனைக்கும் வந்து எல்லா பேட்ஸ்மேனும் வந்து ஸ்டார்ட் நல்லா இருந்தது. எக்ஸப்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், மீது எல்லாமே நல்ல 30 அடிச்சுட்டு வராங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து பில்ட் பண்ண விடாம இவங்க அமைக்கிட்டாங்க, சோக் பண்ணிட்டாங்க. அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. பிபிகேஎஸ் பவர் பிளேல ரொம்ப நல்லா ஆரம்பிச்சாங்க. ஆனா மிடில் ஓவர்ஸ்ல அந்த 7 to 15 5 விக்கெட் வந்து போயிடுச்சு. அதுதான் கிரெடிட் ஷுட் கோ டு தி ஆர்சிபி போலர்ஸ். ரொம்ப நல்லா போட்டாங்க, அம்மிக்கு போட்டாங்க. அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளான் படி போட்டாங்க. அவங்களோட பிளாட்டிங் பிளானிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதனால தேவர் ஏபிள் டு சோக் பஞ்சாப் பேட்ஸ்மேன். அது பஞ்சாப் வந்து அந்த குட் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் கிடுக்கிட்டுன்னு கொஞ்சம் விக்கெட் விட ஆரம்பிச்சுது. ஸோ குட் ஸ்டார்ட் பை ஆர்யா அண்ட் பிரப் சிம்ரன். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் அவுட் ஆயிட்டாங்க. நீங்க நோட் பண்ணீங்களா சார்? அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து நல்லா பால் ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு. அது ஆமாம், அதுதான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு பேட்ஸ்மேனையும். அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் நான். அதாவது எப்படின்னாக்க உடனே அதிரடி அடிச்சு அவுட் ஆகிட்டு போகாம, அதனால தான் குட் ஸ்டார்ட். பவர் பிளேயும் போது ஆல்மோஸ்ட் விக்கெட் இல்லாம லூஸ் பண்ணாம விளையாண்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்து ரெண்டு பேர் ஒருத்தர் அவுட் ஆன உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணணும், விக்கெட் விடக்கூடாது. அவர் வெயிட் பண்ணி இது பண்ணி செட்டில் ஆன பிறகு தான் ஆகுது. அது மாதிரி உடனே விக்கெட் விட்டாங்க இவங்க ரெண்டு பேர். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தவொடனே அவரும் ஆயிட்டாரு. 3 ஆயிடுச்சு. இந்த 3 உடனே ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஒன்று வந்தது, ஷஷாங்க் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கும். அவர் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் அவுட் ஆயிடுறாங்க. அதனால ஒரு 5 விக்கெட் போயிடுது ஒரேடியா. அதுதான் காரணம் அது. பட் எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க போலிங் ரொம்ப அருமையாக இருந்தது. புவி பிரமாதமாக போட்டார், அண்ட் ஹேசல்வுட் ரொம்ப நல்லா போட்டார். கிருணால் பாண்டியா வெரி குட் போலிங். ஈவன் சுயேஷ் சர்மா அவரும் நல்லா போட்டார் இன்னைக்கு. ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து பேட்ஸ்மேன் வந்து அடிக்க முடியாமல் திணறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விக்கெட் இல்லாமல் போயிடுச்சு. ஆர்சிபில ஒரு சிக்கல் இருந்தது. அந்த 5th பவுலிங் ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இன்னும் அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. ஆனா இன்னைக்கு சுயாஷ் சர்மா வந்து ஓகே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இவங்க பஞ்சாப் பேட்டிங் அவ்வளவு போரா இருந்தது. ஏன்னா அவங்க விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் சுயாஷ் வந்த உடனே அடிச்சிருக்கலாம், விக்கெட் இருந்ததுன்னா அடிச்சிருக்கலாம், விக்கெட்ல. அதனால வந்து இவங்க சைடு வந்து ரொம்ப இதாகிட்டு ரொம்ப 157 in 20 overs, ரொம்ப கம்மி, வெரி லோ டோட்டல். அது வந்து இன்ஃபேக்ட் இவங்க நோலாஸ்லேயே வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் நான். அவங்களே ரொம்ப தடுமாறி வின் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நெட் ரன் ரேட்டோட பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பட்டுடுச்சா என்னன்னு தெரியல ஆர்சிபிக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் சீக்கிரமாக போயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்னாங்கல்ல முதல்ல வந்து அவங்க விக்கெட் லூஸ் பண்ணாமல் மெதுவாக விளையாடினாங்க பஞ்சாப்ல. அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருக்கணும். அவசரப்பட்டு சால்ட் வந்து தூக்கி அடிச்சு அவுட் ஆகிட்டார். அதனால ப்ராப்ளம். அந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் போனதுனால கோலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃபென்சிவ் போயிட்டார் கொஞ்சம். அண்ட் படிக்கல் நல்ல வேலை சமாடி அடிச்சார், பிரமாதமாக அடிச்சார் அவர். இவரை போய் ட்ராப் பண்ணாங்க போன மேட்ச். ஓகே, நம்ம சொல்லியிருந்தோம் யாரோ பேண்டேஜ்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தோம். தட் இஸ் மிஸ்டேக். ஸோ படிக்கல் வந்து பிரமாதமாக ஆடி இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து சைடு வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுது. ரஜத் பட்டிட்டார் இருக்காரு. மொத்தத்தில் குட் சைடு இது. பேட்டிங் குட் சைடு, பவுலிங் குட் சைடு. ஓகே. அன்னைக்கு விராட் கோலி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அவர் வந்து நின்று ஆடுறாரு, சால்ட் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் அவர் எடுத்துக்கிறாரு, சேசிங்கில் இவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. விராட் வந்து டூ மணி ஷார்ட்ஸ் அடிக்கிறதா கம்மி பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாம், கண்டிப்பாக. நிறைய ஷார்ட்ஸ் இப்போ இல்லை, இந்தியன் டீம் விளாடும் போதே கம்மி பண்ணிட்டார். இந்தியன் டீம் விளாடும் போது ரிஸ்க் ரொம்ப எடுக்குது இல்லை. அதுதான், அதனால அவர் மேலே ஒரு கொஸ்டின் வந்தது. பட் நான் வந்து அதை வந்து பெரிய குறையா சொல்லல. நான் குறையா சொல்றது இந்த கேஎல் ராகுல் மெய்டன் ஓவர் கொடுக்குறாரு பாருங்க, அது வந்து டேஞ்சரஸ் சைடுக்கு. வேற கோலி வந்து அட்லீஸ்ட் ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் பண்றாரு. ஓகே, ஸோ அதனால கோலி ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியில், ஏன்னா பாகிஸ்தானோட ஒரு அஸ்வினை வச்சு ஒரு மேட்ச் அடிச்சாரு ஒரு வேர்ல்ட் கப்பில். அது மாதிரி நல்லா பண்ணிட்டார் அவர். பட் கம்பேரிட்டிவ்லி அவர் ஸ்லோ டவுன் ஆயிட்டார். அவர் மேலே இருக்கிற குற்றம் வந்து என்னன்னாக்கா அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக இருக்குன்னு. அதுதான் வந்து பேப்பரில் எழுதுறாங்க. பட் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக நான் நினைக்கல. ஏன்னா அட்லீஸ்ட் ஸ்டெபிலைஸாக நிற்கிறார் அவர்.
தட் இஸ் ஐ லைக் தட். விராட் கோலி இந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவை கம்பேர் பண்ணும்போது ஜெயிச்சிடுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ரோஹித் சர்மா யூஸ்வலா வந்து கொஞ்சம் கேர்லெஸ் ஷாட் நிறைய அடிப்பார். ஈவன் சூரியகுமார் யாதவும் அந்த மாதிரி தான் கேர்லெஸ் ஷாட் நிறைய அடிப்பார். அதுதான் ஐ எம் அகெயின்ஸ்ட் சூரியகுமார் யாதவ். நான் அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பிகாஸ் தட் இஸ் நாட் குட் ஃபார் த சைட். அதனால டெஃபினட்டாக வந்து கோலி வந்து அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரைக் ரேட் இல்லாட்டா கூட நல்லா பில்டப் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட 4 ரன் ஒன்று இருக்கு. ஆமாம், அதுதான் அவரோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். 2 பேர் நான் வந்து இந்தியன் டீமில் அவங்க ரியலாகவே கேம் இருக்கோ இல்லையோ ஃபிட்னஸ். ஒன்று கோலி, இன்னொன்று சிராஜ். நான் முகமது சிராஜ் வந்து குறை நிறையா சொல்லியிருக்கேன் அவரை பற்றி. இருந்தாலும் அவரோட ஒரு ஃபிட் ஃபாஸ்ட் பவுலர் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர் இன்ஜுரி ஆகாத ஒரே பவுலர் அவர் தான் இந்தியாவில். மற்ற எல்லாம் கை காலை பிடிச்சின்னு உள்ளே போயிடுறாங்க. 3 மாதம் காணும், 2 மாதம் காணும் அப்படின்னு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் கண்டினியூஸாக விளையாண்டுருக்காரு. சஸ்டெயின்டாக 140 போடுறாரு, 135 to 140 போடுறாரு. அவர் என்ன பண்ண லைனல் லெங்க்த்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி பிரசித் கிருஷ்ணா வந்து லைனல் லெங்க் இம்ப்ரூவ் பண்ணிட்டாரோ அதே மாதிரி சிராஜும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவர் நல்லா பிரசித் கிருஷ்ணா அழகாக அவுட் சைட் போட ஆரம்பிச்சிட்டார். அண்ட் அவுட் ஸ்விங்கர் லெக் கட்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டார். லெக் கட்டர்ஸ் போட்டாக்க பேட்ஸ்மேனுக்கு வந்து அடிக்கிற சான்சஸ் கம்மி, விட்டு கம்மி. வேற இன் ஸ்விங்னாக்க நேர பாடி உள்ள வருது, அது எப்படி லெக் சைடு அடிப்பாங்க. அதுவும் ரோஹித் சர்மாக்கெலாம் அந்த மாதிரி போட்டாங்கன்னா அடின்னு அடிச்சுடுவார் அவர். ஸோ அதனால அந்த விஷயத்தில் பிரசித் கிருஷ்ணா சொல்றது கரெக்ட், பண்ணுறது கரெக்டு. அது மாதிரி சிராஜும் பண்ணிட்டாக்கா ஹி வில் பி அ பெட்டர் போலர் அண்ட் he will be there in all the 3 formats. ஓகே. விராட் கோலி ஷார்ட் செலெக்ஷனை வந்து கம்மி பண்ணிட்டாரு, ரொம்ப அதிகமான ஷார்ட்ஸ் ஆடுறதுலன்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா சிஎஸ்கேல அப்படிதான் இருக்கு. ஆனா இது அவங்களுக்கு நெகட்டிவா இருக்கு. விராட் கோலி கம்மி பண்ணது அவருக்கு பாசிட்டிவா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த டிஃபரன்ஸை? இல்லை சார், சிஎஸ்கேல வந்து விராட் கோலி டேலண்ட் இருக்கு, ஆனா அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார் ஷார்ட்ஸை. சொல்ல புரியுதா? வேணும்னா விளையாடக்கூடிய ஆள் அவர், ஆனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார். வேற சிஎஸ்கேல சுத்தமாக இதுவே டேலண்டே கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும் ஷாட் அடிக்க முடியாது. அவங்கள போய் நீங்கள் வந்து கம்பேரே பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, விராட் கோலி வந்து டீமுக்காகவும் தனக்காகவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறார் ஷாட்டை. அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். பிகாஸ் பெரிய பெரிய பிளேயர்ஸ் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. கவாஸ்கர் அப்படிதான். அந்த காலத்து கவாஸ்கர் வந்து வேணும்னா ஷார்ட் அடிப்பார். ஒரு செஞ்சுரி வந்து 23rd செஞ்சுரி வந்து அடிச்சு காமிச்சார் அவர் டெல்லியில். எப்படின்னா ஹுக்கே அடிக்க மாட்டார் நார்மல் டயத்தில். அந்த டெஸ்ட் வந்து செம்ம ஹுக் அடிச்சார். கிட்டத்தட்ட 10-15 ஹுக் ஷாட் 4-6 பவுண்டரி அடிச்சார். அது மாதிரி வேணும்னா அடிக்கக்கூடிய ஆள். ஆனால் டீம் பொசிஷன் மோசமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஹுக் அடிக்காமல் எல்லாத்தையும் டக் பண்ணுவார். அதே மாதிரி தான் விளாடணும். தட் இஸ் கரெக்ட். ஆக்சுவலி டீம் பொசிஷனை பார்த்துட்டு கோலி விளாடணும். தட் இஸ் கரெக்ட். ஓகே. ஏன்னா அது வந்து விராட் வந்து அந்த ஷார்ட் செலெக்ஷனை கம்மி பண்ணது டிகே வந்து கோச் ஆனதுக்கு அப்புறம் நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க. இல்லை இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? இவர் வேர்ல்ட் கப்லேயே இவர் ஸ்லோ பேட்டிங் சொல்லி இவரை ட்ராப் பண்ணு தானே சொன்னாங்க. இல்ல ஷார்ட் செலெக்ஷன் இருக்குல்ல, ரொம்ப டூ மணி ஷார்ட்ஸ் ஆடுறது இல்ல, அது வந்து தினேஷ் கார்த்திக்கோட இல்ல அது என்னன்னாக்க இந்த ஷார்ட் செலெக்ஷன் கம்மி பண்ணதுனால அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி ஆயிடுது. ஓ ஓகே. அதனால வந்து பேப்பர்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, அவர் இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் T20ல வந்து அவரே ரிட்டையர் ஆகிட்டார், இல்லைன்னா இருந்திருக்க மாட்டார். இப்போ இருக்கிற T20 டீமில் அவர் இருந்திருக்க மாட்டார் டெஃபினட்டாக. ஸோ அதுதான் ஷார்ட் செலெக்ஷன் வந்து கம்மி செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ரிஸ்கி ஷார்ட்ஸ் அழாமல் இருக்கிறதுனால அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி ஆகிடுது. அவருக்கு மேலே கம்மியானது KL ராகுல். ஓகே. இன்னைக்கு படிக்கலோட ஷார்ட் செலெக்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது, நோட் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. படிக்கல் நல்ல இம்ப்ரூவ்ட் பேட்ஸ்மேன் இந்த சீசன். பட் அவர் என்னமோ வந்து இம்பேக்டாக வச்சுட்டு இருக்காங்க. அவர் மெயின் நம்பர் 3ல இறக்கணும், இறக்கி விளாடணும். இன்னும் ஈவன் ஓப்பனிங் கூட இறக்கலாம் அவர். ஓகே. சப்போஸ் சால்ட் இன்னும் கண்டினியூஸாக ஃபெயில் ஆச்சுனாக்கா படிக்கல ஓப்பனிங் இறக்கிடலாம். ஓகே. இன்னைக்கு பஞ்சாபோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாப் வந்து ஹேட் நோ ஆன்சர் ஃபார் ஆர்சிபி போலிங். ஆர்சிபி போலிங் பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாடி டோட்டலை கம்மி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து விளையாடிருக்கலாம், யாருமே ரிஸ்க் எடுத்து விளையாடல. அதுதான் ப்ரிஃபரன்ஸ். ஓகே ஓகே சார். ஓவராலாக இன்னைக்கு பஞ்சாப் ஆர்சிபி ஒன் சைடட் மேட்ச்சு க்ரஷ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. இட்ஸ் a குட் விக்டரி ஃபார் ஆர்சிபி. அவங்க நேர டாப் 4 போகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நம்பர் 3 செட் ஆயிருக்கு டீம் அந்த விஷயத்தில். அதாவது படிக்கல்ல ட்ராப் பண்ணாமல் இன்க்ளூட் பண்ணணும்.
நம்பர் 3ல பர்மனெண்ட்டாக. அது ஒன்று. அப்புறம் இன்னும் ஒரு ஸ்பின்னர் இல்லை அவங்களுக்கு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு சுயாஷ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் ஸ்கையை பார்த்து போலிங் போடுறாரு. ஸோ அது வந்து எப்படின்னாக்கா ஸ்கையை பார்த்து போனால் என்னன்னாக்கா ஸ்டம்பை பார்க்காதனால தோராயமாக போடுறாரு அவர், அப்ராக்சிமேட் போலிங். அது அப்ராக்சிமேட்டாக ஸ்டம்ப் ஏரியாவில் விழலாம், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் விழலாம், அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் விழலாம். புரியுதா? அது வந்து மசில் மெமரியில் போட்டுருக்காரு அவர். மசில் மெமரியில் அதாவது முதல் 3 பால் ஒரு இடத்துல போட்டாங்க, 4வது பால் அதே இடத்துல வரும். மசில் மெமரி அந்த மாதிரி போட்டுருக்காரு. இன்ஸ்டெட் அவர் வந்து விக்கெட்டை பார்த்து போடணும். பட் அது வந்து கோச்சஸ்லாம் கரெக்ட் பண்ணாமல் விட்டாங்க அவரை. பட் இனிமேல் அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அவரோட இடம் ஒன்று நாட் அந்த ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் நாட் பர்ஃபெக்ட். ஓகே. ஆர்சிபி. ஏன்னா அவருக்கு பதிலாக லிவிங்ஸ்டன் இருக்காரு. அவரும் வந்து லிவிங்ஸ்டன். ஆமாம், லிவிங்ஸ்டன் வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ் when they dropped லிவிங்ஸ்டன். நான் நேற்று கூட he is a better bowler than a better batsman. இல்ல அது ஓகே. ஆனா அந்த லிவிங்ஸ்டன் கிட்ட இருந்தும் அவ்வளவு எதிர்பார்த்த அளவு கிடைக்கல அப்படின்னு போலிங் கொடுக்கல அவருக்கு. போலிங்ஸ் போடவே இல்லை அவர் சரியா. அவர் ரெகுலராக 4 overs கொடுங்க. என்னைக்காவது 4 overs போட 5 மேட்ச் எடுத்து பாருங்க, அவர் 4 overs போடவே இல்லை. சார் ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷன் தானே? அதுதான் நீங்கள் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், he could be main spinner. ஓகே. See, he spins better than Krunal Pandya. Krunal Pandya is not a spinner. அடிச்சு போடுறாரு தெரியுமா? எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஃபாஸ்ட்டாக போடுறாரு. ஆமாம், இல்லை ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்கிறாங்க. அதனால ஸோ இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ குட் ஸ்பின்னர். ஸோ அப்போ ஸ்பின்னரே இல்லாத சமயத்தில் லிவிங்ஸ்டன் இஸ் அ பெட்டர் ஸ்பின்னர் ஆஃப் த 3. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டன் வந்து நிறையா 4 ஓவர் சட்டனாக போடுவார் அவர். ஓகே. he will bowl well, better than Suyash and others. ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம். Thank you.